ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கேளிக்கை சித்தரை நம்ம எப்படி உணர்றது? அவர் நம்ம வீட்டுக்கு வராரா? நான் இவ்வளோ வாட்டி போற்றி சொல்கிறேன், நான் அவரை இன்னும் பார்க்கலையே அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் தாங்க இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். என் வீட்டுக்கு கேளிக்கை சித்தர் எப்படி வந்தாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நானும் உங்கள் எல்லாரையும் மாதிரி தாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி கேளிக்கை சித்தர் யாருன்னு எனக்கும் தெரியாது. நான் யூடியூப் வீடியோ பார்த்து அசோகா ஆஸ்ட்ராலஜர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் கேளிக்கை சித்தரை பற்றி அவர் சொன்ன விதம்லாம் ரொம்ப எனக்கு மிராக்கலாக இருந்தது. இப்படிலாம் நடக்குமா? இப்படி சித்தர் வருவாரா? இப்படி சித்தர் நம்மளுடைய இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக தாங்க கேட்டுகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன உண்மைன்னா, நான் கேளிக்கை சித்தரை அறியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அவர் என் வீட்டுக்கு வந்திருக்காருங்க. அதை நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். அதனால தான் நான் உடனே இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு பட்டர்ஃப்ளையுமே எங்கள் வீட்டுக்கு வந்ததே கிடையாதுங்க. ஆனால் நான் அந்த வீடியோ பார்க்குற ஒரு நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு ஒரு ஒயிட் பட்டர்ஃப்ளை வந்ததுங்க. ரொம்ப சின்ன பட்டர்ஃப்ளை, ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் அந்த பட்டர்ஃப்ளை பெருசாக அங்கே இங்கே ஓடவே இல்லைங்க. ஒரு இடத்துல ரொம்ப அழகாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்தது. நாங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்தோம், கையில் உட்கார வச்சு பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ஆச்சரியம் எப்படி நம்ம வீட்டுக்கு இப்படி அழகாக பட்டர்ஃப்ளை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ எங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு கூட தோணலைங்க. அடுத்த நாள் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆஸ்ட்ராலஜர் வீடியோ நான் திடீர்னு பார்க்குறேன். அவர் கேளிக்கை சித்தர் பற்றி சொல்கிறாரு. கேளிக்கை சித்தர் எப்படி வருவாருன்னா, அவர் ஒயிட் பட்டர்ஃப்ளையாக வருவார். நிறைய விதத்தில் நிறைய விதமாக அவரை பார்க்குறாங்க, அவரை உணர்கிறாங்க. கருங்குலவி மாதிரி வராருன்னு சொல்கிறாங்க, வெட்டுக்கிளி போல் வராருன்னு சொல்கிறாங்க, ஊதுவத்தி சாம்பிராணி நறுமணம் வருது அவரை வழிபடும் போதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப அதிகமான பேர் சொன்னது அவர் ஒயிட் பட்டர்ஃப்ளையாக வராருன்னு சொல்லிட்டு. அவ்வளோ கோஇன்சிடென்ஸ் எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியலைங்க. அவர் எப்படி ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் அவரை பார்த்தேன்னு இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் முருகர் பக்தர்களையும் சிவன் பக்தர்களையும் முருகருக்கு சஷ்டி விரதம் இருக்கிறவங்களையும் தேடி கேளிக்கை சித்தர் வருவாருன்னு சொல்லிட்டு அசோகா ஆஸ்ட்ராலஜர் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார். நிஜமாக உண்மைங்க. இந்த வருஷம் நாங்கள் முருகர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் முருகருக்கு நாங்கள் சஷ்டி விரதம் இருந்திருக்கோம். ஆனால் முழு நேரமும் 3 வேளையும் சாப்பிடாம விரதம் இருந்தது கிடையாது இது வரைக்கும். இந்த வருஷம் ஒரு பெரிய வேண்டுதல் ஒன்று இருக்குது. அந்த வேண்டுதலுக்காக அது நிறைவேறணும், அது சரியாகணும், எங்கள் பிரச்சனை சரியாகணுன்றதுக்காக 3 வேளையும் நாங்கள் சாப்பிடாம சஷ்டி விரதம் இருந்தாங்க. அப்படி இருந்த இந்த வருஷத்தில் எனக்கு இப்படி ஒரு அதிசயமாக கேளிக்கை சித்தர் பற்றி தெரியறதுன்றதே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம்தான் கொடுக்குது. எப்படி நம்ம அவரை வழிபடுறதுக்கு முன்னாடி, அவர் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நம்மளை தேடி வராருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் சித்தர்கள் வழிபடுறது, சித்தர்கள் அவ்வளோ பாப்புலராக ஆகுறாங்க. சித்தர்கள் நம்ம வேண்டதில் நிறைவேற்றுறாரு, நம்ம வேண்ட உடனேவே நம்மளை வந்து பார்க்குறாரு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லும் போது இது ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இருந்தாலும் சரி, அதிசயமாக இருந்தாலும் சரி, ஆனால் இது உண்மைங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஏன்னா என்ன மாதிரி பல பேர் உங்களுக்கு பெரிய பெரிய கஷ்டம் இருக்கும், இது சரியாகணும்னு நீங்கள் நிறைய வேண்டிகிட்ருப்பீங்க. தயவுசெய்து கேளிக்கை சித்தர் வழிபடுங்க. அவரை வழிபடுறது ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்ன அகல் விளக்கை ஏற்றி வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு 1008 வாட்டியோ இல்லை 108 வாட்டியோ உங்களால் எத்தனை வாட்டி முடியுதோ ஓம் கேளிக்கை சித்தர் நமோ நமக அப்படின்னு அந்த மந்திரத்தை மனசார அவரை நினச்சி வழிபடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் கேளிக்கை சித்தர் வருவார். உங்களுடைய வேண்டுதலையும் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்க. நீங்கள் நம்பி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அவரை ரியலைஸ் பண்ண வைப்பாருங்க அவர். இதுக்காக தான் நான் இந்த வீடியோவே இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். எல்லாருமே நம்ம கேளிக்கை சித்தரை வழிபட்டு அவர் மூலயமா அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இல்லைங்க நான் போற்றி சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு இன்னும் கேளிக்கை சித்தர் வரலன்னு சொல்லிட்டு.
நெகட்டிவ் தாட்ஸை ரைஸ் பண்ண விடாதீங்க. கண்டிப்பாக அவர் வருவார், நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுவாருன்னு பாசிட்டிவாக நினைங்க. எப்பவுமே பாசிட்டிவ் தாட் எல்லாத்தையுமே சரி பண்ணுங்க. நம்ம பிரச்சனைகளை அவர் வழிபடும் போது நமக்கு இருக்கிற பிரச்சனையே அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, அந்த பிரச்சனை முடிஞ்சு நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு அப்படி நினச்சிட்டு தான் அவர் ஆக்சுவலாக வழிபடணுமே. அப்படி தான் வந்து அந்த அசோகர் ஆஸ்ட்ராலஜரும் சொல்லியிருக்காரு வீடியோவில். அதே மாதிரி நீங்கள் வழிபடுங்க. கண்டிப்பாக கேளக்கியர் சித்தர் உங்கள் வீடு தேடி வருவாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.